உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம தோட்டத்தை கொஞ்சம் பார்த்துருவோம். அது இல்லாமல் நிறைய பூ பூக்கிறது குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் காய்கறி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயெலாம் வந்து ரொம்ப முத்தி போயிடுது. அதாவது பிஞ்சிலேயே வந்து முத்திடுது. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மருந்து அடித்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். கத்திரிக்காய் செடி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடி முள்ளு கத்திரிக்காய் தான் இது, பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம காய்க்கிறதுக்கு அந்த பூ கீழே கொட்டி போயிடுது. கொட்டாம நல்லா காய்க்கிறதுக்காக நம்ம ஒரு மருந்து அடிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். நூக்கள் பாருங்க, இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க, பெருசா ஒரு நூக்கள் பாருங்க. இது வந்து கொஞ்சம் இயற்கையான உரம் தான். நமக்கு எப்பவுமே நான் மருந்து வாங்குற கடையில தான் இதையுமே வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா செடிக்கும் வேணும்னா ஒரு 3லேருந்து 5 மூடி வந்து நம்ம ஊற்றி கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மகில் 10லேருந்து 12 மகு தண்ணி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 60லேருந்து 70 தொட்டி இருக்குது. பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை அடிக்கலாம். அதனால் நம்ம மூடியில் அளந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மூடி எடுத்திருக்கேன். அதாவது காய்க்காம இருக்குது அந்த செடிக்கு, அப்புறம் பூக்கலை அப்படின்னா இந்த மருந்து நீங்கள் அடிங்க. நான் மருந்து எல்லாமே பூந்தமல்லியில் தான் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்போ கொஞ்ச நாளாகவே. அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்டேன். கண்டிப்பாக போய் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற உங்களுக்கு இயற்கை உரமும் கிடைக்குது. அங்கே வந்து அதாவது பயிருக்கு யூஸ் பண்ணுற உரமும் கிடைக்குது. நமக்கு இயற்கை உரம் தான் வேணும்னா இயற்கை உரமாகவே அவங்க கொடுத்துருவாங்க. டி நகரில் பிளாட்ஃபாரத்தில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 100 ரூபாய் இது வாங்கிட்டு வந்து ஒரு பாட்டிலில் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மழை பெஞ்ச தொட்டு ஈரப்பதம் இருக்குது. ஈரப்பதம் இருக்கிற தொட்டு தான் நான் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அடிச்சிட்டு வரேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி மருந்து அடிக்கிறது அப்படின்னாக்கா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மருந்து அடிக்க ஆரம்பிங்க. இந்த வெள்ளைப்பூச்சி வராது, பூ கொட்டுறது வந்து கொட்டாமல் இருக்கும். நல்லா அந்த காம்புலலாம் வந்து அடிச்சு விடுங்க. அப்போ தான் பூக்கிற இடத்துலலாம் நல்லா பூக்கும். இந்த மாதுளம் செடி ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு காய் மட்டும்தான் காய்ச்சிது. இந்த தடவை நிறைய பூ பூத்துருந்தது. அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல இந்த தடவை நிறைய நமக்கு காய்க்கும் அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சது, எல்லா பூவும் கொட்டிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து நிறைய மொட்டு வச்சிருக்கு பாருங்கள் பூவு. இந்த தடவையாவது நிறைய காய்க்கணும் நமக்கு. சூப்பரான கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய், நல்லா டார்க்கான ஒரு கத்திரிக்காய். பூ வந்து கொட்டிக்கிட்டே தான் இருந்தது. நிறைய பூ பூத்துச்சு, என்னென்ன தெரில, நிறைய வந்து கொட்டிடுச்சு. 2வது செடிக்கும் வந்து எந்த சத்தும் இல்லாமல் இருக்குது. மழை தொடர்ந்து பெய்கிற தொட்டு நம்மளால் எதுவுமே போட முடியல. போட்டாலும் நிற்காது அப்படின்றதுனால நான் எதுவுமே போடலை. அடி உரமும் எதுவுமே போடலை. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் காயிற மாதிரி இருக்கவும் தான் இந்த மருந்து கூட நான் அடிக்கிறேன். முருங்கை மரத்துலையும் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் காய்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு.
கொடிக்கரணை கிளம்பி எடுத்துட்டு மறுபடியும் நட்டு வச்சோம் இல்லைங்களா, அது இப்போ வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வல்லாரைக்கீரை செம்மையாக வளர்ந்துருக்கு. இன்னும் நிறைய தொட்டியில் எடுத்து அடுத்தடுத்து தொட்டியில் எடுத்து வச்சிங்கன்னா நிறைய நம்ம வந்து இதை வளர்க்கலாம் தொட்டியில். இந்த பீர்க்கங்காயிலையுமே நமக்கு வந்து பூத்து நல்லா இவ்வளோ பெரிய காய் வந்து உடனே வந்து கொட்டிடுது, பழுத்து போய் கொட்டிடுது. இந்த 2 கொய்யாக்காய் எப்படா பெருசாகும் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அது பெருக்கவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக சின்னதாகவே இருக்குது. நம்ம தொட்டியில் வச்சுருக்கிற தொட்டி சத்து பத்தலைன்னு நினைக்கிறேன். கீழே வச்சோம்னா டக்குன்னு வந்து வளர்ந்துடும், நிறையவும் காய்க்கும். அதனால் இந்த மல்லி செடிக்கு ரோஸ் செடிக்கெல்லாம் நல்லா அடிக்கிறேன். ஒரு 10 நாள் கழித்து எப்படி பூத்துருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோஸ் செடிக்கு இந்த மருந்து நம்ம அடித்தோம்னா நல்லா ஒரு 10 நாளில் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும். சாமந்தி, அதுக்கப்புறம் ரோஸு, இதெல்லாமே சூப்பராக அழகான ஒரு ரோஸ் பூத்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கார்டன் எப்படி இருக்குது, அதுக்கு வந்து பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் நம்ம வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடி எல்லாமே இந்த தடவை எடுத்துட்டு வேறு செடி வைக்கணும். கொஞ்சம் வெயில் காஞ்சிதுன்னா இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படியுமே நம்ம கார்த்திகையில் நம்ம விதைச்சோம் அப்படின்னா நமக்கு தை மாதத்துலேருந்தே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் காய்கறி எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு இப்போவே வந்து நம்ம நாற்று விடணும். அதாவது கத்திரிக்காய் நாற்றாகட்டும். இது பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கு. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கு. எடுத்து வேறு தொட்டிலலாம் வைக்கணும். நம்ம வந்து மிளகாய், தனியா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அரைச்சி சேல் பண்ணுறோம் இல்லையா, அதில் மீற விதை எல்லாத்தையுமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு காலி தொட்டியில் போட்டுடுறோம். அதை எடுத்து வேறு தொட்டியில் நட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சை மிளகாவும் நல்லா வந்து காய்க்கும். தை மாதத்தில் பச்சை மிளகா நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் அடுத்தடுத்து வேலைகள் செய்யும் போது உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கிற அரிசி கூனியை வச்சு அழகான ஒரு தொட்டி மாதிரியே, அதாவது கடையில் விற்கிற பேக் மாதிரியே பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.